எல்லாருக்கும் வணக்கம். நெய்வேலி புக் ஃபேர் 19ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது. நாங்கள் ஸ்டால் போட்டிருக்கோம். ஸ்டால் நம்பர் 163. எங்கே நடக்குது, என்ன டீட்டெயில்ஸுங்கிறதுக்கு கீழே லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் வரும். நெய்வேலியில் வந்து ஸ்டாலை பாருங்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். கலை ஃபவுண்டேஷன் மூலமாக நாங்கள் கர்நாடிக் மியூசிக்கை பிரபலம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இந்த வாட்டி 3வது கான்சர்ட்டை பாபநாசம் சிவனோட பாடல்களை வந்து கிருதிகளை வந்து நாதஸ்வரம் வித்வான் மூலமாக பிரபலப்படுத்தலான்னு பார்க்குறோம். நாதஸ்வர கச்சேரி எல்லா ஆர்டிஸ்ட் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ராகசுதா ஹாலில் டெஃபினட்டாக உங்களை 20th ஈவினிங் பார்க்குறேன். ஃபைனான்ஸ் பற்றி நம்ம 1-to-1 பேசுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு என்ன டாபிக் எடுத்து வந்திருக்கான் விஷ்ணுன்னு பார்ப்போம். ஹாப்பி மார்னிங் சார். ஹாப்பி எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் சார். இந்த டிசிப்ளின் அப்படிங்கிறது ஒரு விஷயம், செல்ஃப் டிசிப்ளின்றது ஒரு விஷயம். இதை அந்த செல்ஃப் டிசிப்ளின்றது எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன். ஏன்னா இந்த யூடியூப்பில் வீடியோ போடுறது இருக்குல்ல சார், ஒரு நாள் கூட நீங்கள் விடாமல் கண்டினியூஸாக போட்டுட்ருக்கீங்க. அதில் ஒரு செல்ஃப் டிசிப்ளின் நான் கண் கூட பக்கத்தில் இருந்தே நான் பார்க்குறேன். அந்த செல்ஃப் டிசிப்ளின் எங்களுக்கு வரணும்னா நாங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? இப்போ ஃபஸ்ட்டு டிசிப்ளின்ங்கிறது மற்றவங்க உங்களை டிசிப்ளின் பண்ணுறது. உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, உங்கள் வாத்தியார், அவங்க உங்களோட ஒரு அத்தாரிட்டி வந்து ஃபோர்ஸ் பண்ணி உங்களை பண்ண வைக்கிறது வந்து டிசிப்ளின். உங்கள் கோச்சு இது மாதிரி இப்போ ராம்நாத் அச்சரேக்கருங்கிறவர் வந்து டெண்டுல்கரை டிசிப்ளின் பண்ணுறது. அது ஒரு அளவு தான் கூட்டிகிட்டு போகும். அட் சம் ஸ்டேஜ் இன் லைஃப் உங்களுக்கே ஒரு மோட்டிவேஷன் வேணும், நான் பண்ணுவேன்னு. அந்த செல்ஃப் மோட்டிவேஷனுங்கிறது உள்ளுக்குள்ளேருந்து வரணும். அந்த மோட்டிவேஷன் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் வந்து டிசிப்ளின்டாக இருப்பீங்க. நான் திரும்பி நீங்கள் வந்து டெண்டுல்கருங்கிறதுனால நான் காமெடி விஷயத்துக்கு போகிறேன். காமெடிக்கு வந்து சில ஹேபிட்ஸ் இருந்தால் நான் ஒழுங்காக ஆடிண்டே நான் லைஃப் என்ஜாய் பண்ணால் என்ன தப்புன்னா, லைஃப் என்ஜாய் பண்ணால் உங்களால் டிசிப்ளின்டாக இருக்க முடியாதுங்கிறது தான் உண்மை. யூ கேனாட் பார்ட்டி அட் 3 o'clock in the night every day and play cricket in the morning in a highly disciplined manner. ஸோ வந்து இன்றைக்கி ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்டாக இருக்கிறதுனால யூ ஹவ் டு பே அ ப்ரைஸ். 22 வயசோட அவனோட டெஸ்ட் கேரியர், 22 வயசில் அவன் டெஸ்ட் கேரியர் முடிஞ்சிருச்சு. ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், உங்களுக்கு டேலண்ட் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், பட் ஒரு கோச் வந்து உன்னை இவ்வளோ தான் கூட்டிகிட்டு போக முடியும். அதுக்கு மேலே லைஃப்பில் உனக்கு டிசிப்ளின்டாக இல்லைன்னா நீ வந்து டெஃபினட்டாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுதுங்கிறது ரொம்ப கஷ்டம். பட் அந்த செல்ஃப் டிசிப்ளின் எனக்கு வந்து கோச் ஒரு லெவலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அப்படிங்கிறது, அப்போ அந்த மோட்டிவேஷனுங்கிற ஒரு விஷயம் வந்தால் தான் எனக்குள்ள செல்ஃப் டிசிப்ளினே வருமா? ஆமாம், நான் வந்து ஜெயிக்கணும், நான் சாதிக்கணும், என் வாழ்க்கையில் நான் வந்து இந்த அடுத்த லெவலுக்கு நான் போகணும் அப்படிங்கிறது உன்னோட உள்ளேருந்து உன் மனசுக்குள்ளேருந்து வரணும். என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஐ வாண்ட் டு பி த பெஸ்ட் இன் தி வேர்ல்டு, ஐ வாண்ட் டு பி தி பெஸ்ட் இன் இந்தியா, ஐ வாண்ட் டு பி பெஸ்ட் இன் தமிழ்நாடு அப்படிங்கிறத வந்து உனக்குள்ளேருந்தே வரணும். அதுக்குள்ளேருந்து வரலன்னா டெஃபினட்டாக முடியாது. இங்கே நிறைய பேருக்கு வந்து எது என்னுடைய ரூட்டுன்றதை செலக்ட் பண்ணுறதுலேயே பிரச்சனையாக இருக்கே சார். வாட் எவர் இஸ் தி ரூட், யூ ஹவ் டு பி தி பெஸ்ட். இல்லை, நீ எதை செலக்ட் பண்ணாலும் நீ நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3ல இல்லைன்னா நீ கேம்லேயே இல்லை. ஸோ வாட் எவர் யூ வாண்ட் டு அச்சீவ் இன் லைஃப், ஐ ஷுட் பி இன் டாப் 1, 2, 3. அப்போது செல்ஃப் டிசிப்ளின்டாக இருக்கிறதுக்கு ஒரு 2-3 டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார்? இந்த நேரத்தில் இதை இவன் செய்வான் அப்படின்னு தெரியணும். இப்போ நீங்கள் சொன்னீங்க எக்காரணத்துக்கு நீங்கள் டைம் வேரி பண்ணுறீங்க, பட் எனக்கு வந்து எப்படியுமே தெரியும் 7 மணிக்கு வந்து வீடியோ ரிலீஸ் ஆகிடணும். மணிப்பேச்சு வீடியோ, ஆமாம், நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே புஷ் பண்ணி போடுறோம். அது உங்கள் டிசைர். பட் 7 மணிக்கு எவ்ரிடே உலகத்தில் எங்கே இருந்தாலும் வீடியோ வந்துடும். 7 மணிக்கு இருக்கும். அதே மாதிரி மார்னிங் காலத்தால் தத்துவ பேச்சு வீடியோ வந்துடும். தெர் கேன் பி நோ காம்ப்ரமைஸ். நீங்கள் என்ன ரெயினோ, மழையோ, ஷைனோ, வெதரோ, நெட்டு இருக்கோ இல்லையோ, யூ ஹவ் டு ஃபைண்ட் அ வே டு டூ இட். ஹவு டு யூ ஃபைண்ட் அது பண்ண நான் உலகத்தில் எல்லா ஊர்லேயும் இருந்திருக்கேன். யூரோப்பில் இருந்திருக்கேன், சவுதியில் இருந்திருக்கேன், ஜப்பானில் இருந்திருக்கேன். ஜப்பானில் 15 நாள் இருந்தேன். ஸோ உலகத்தில் எங்கே ஜப்பானுக்கும் நம்மளுக்கும் டைம் சீக்வன்ஸே செட் ஆகுது. ஜப்பானில் வந்து இங்கே 3 மணினா அங்கே 8 மணி. ஸோ இங்கே 7 மணினா நைட் அங்கே 12 மணி. ஸோ அந்த கேப்பில் மார்க்கெட்டோட நியூஸை நான் கேதர் பண்ணி நான் அந்த தொழுத்து அந்த கேப்பில் அந்த கோலை ரெக்கார்ட் பண்ணோம். வேர் த டைம் கேப் இஸ் ஸோ மச். நான் ஆஸ்திரேலியாவிலேருந்து பண்ணியிருக்கேன். ஆஸ்திரேலியா, ஜப்பான், மிடில் ஈஸ்ட், யூரோப் எல்லா ஊர்லேருந்து, எல்லா டைம் ஜோன்லேருந்து பண்ணியிருக்கோம். தட் இஸ் பிகாஸ் அது பண்ணலைன்னா நம்ம வந்து வி ஹவ் மேட் அ கமிட்மெண்ட் தட் நம்மளால் வந்து அந்த நியூஸை நம்ம வந்து மக்களுக்கு போய் சேர்ப்போம். நிறைய நெகட்டிவ் நியூஸ் வரும், நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வரும்.
பட் அட்லீஸ்ட் ஒரு 50,000 பேராது இந்த ஆள் மார்க்கெட்டை பற்றி என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்கறதுக்கு காத்துட்ருப்பாங்க. ஸோ இந்த ஆள் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த நம்பிக்கையை மெயின்டைன் பண்ணணுன்னா நம்ம பேசி தான் ஆகணும். நீங்கள் எந்த நியூஸு, நீங்கள் என்ன ஸ்போர்ட்டு ஆடினீங்கனாலும் யூ ஷுட் கிவ் யுவர் வெரி பெஸ்ட். அதுக்கு வந்து நீங்கள் என்ன ட்ரெயின் பண்ணணும், அந்த ட்ரைனிங் பண்ணணும். சடனாக நீங்கள் போய் இப்போ என் ஃப்ரெண்ட் சுரேஷ் சேஷாத்ரின்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு 62 வயசு ஆகுது. 50 வயசுக்கு மேலே அவர் 10 மேரத்தான் ஓட்டார். 10 மேரத்தான், ஃபுல் மேரத்தான். அப்போ டெய்லி அவர் வந்து 20 கிலோமீட்டர் ஓடலைன்னா அவரால் வந்து அந்த மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ எவ்ரி டே ஹீ ரன்ஸ். அப்ராக்சிமேட்டாக நீங்கள் டெய்லி 20 கிலோமீட்டரும் குறைஞ்சது 3 மணி நேரம் ஓடுறாரு. 2.5-3 மணி நேரம் ஓடுவார். சம்டேஸ் அவர் இன்டர்வல் ட்ரைனிங் பண்ணுவார் போய் ஸ்டேடியம் தான். அது அவரோட செல்ஃப் மோட்டிவேஷன். எனக்கு இந்த மோட்டிவேஷன் வேணும். அவர் இப்போ வந்து வேர்ல்டு ரெக்கார்ட்லாம் செட் பண்ண முடியாது, வேர்ல்டு அதை பண்ண முடியாது, இதை பண்ண முடியாது. நான் கேட்டேன் எப்படி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு. ஒரு 35 வயசு இருக்கும்போது ஆஃபீஸில் ட்ரெட்மில்லில் ஓட ஆரம்பித்தார். ட்ரெட்மில்லில் ஓட ஓட அவரால் 1 hour 2 hours ஓட முடிஞ்சது. 2 hour ட்ரெட்மில்லில் ஓட ஆரம்பித்தார். வெள்ளை ரோட்டில் ஓட ஆரம்பித்தார். 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் அப்புறம் மேரத்தான். ஸோ ஹீ இஸ் நவ் ட்ரெயின்ஸ் ரிகார்ட்லெஸ் ஆஃப் எவ்ரி திங், எவ்ரி டே ஹீ ட்ரெயின்ஸ். ஓகே, என்ன நடந்தாலும் அது நடக்கும். அந்த ட்ரைனிங் பண்ணாமல் விட மாட்டார். ஸோ காலையில் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணுற மாதிரி, கார்த்தால் எழுந்து பல் தேய்க்கிற மாதிரி அவர் ட்ரெயின் பண்ண. ஒரு ரயில்வே ஆஃபீஸர் இருந்தார். கோவிடுக்கு அப்புறம் நான் அவரை பார்க்கல. ஏன்னா நான் கார்த்தால் போடுறதில்ல. அவர் காதி தான் போடுவார். காதி வேஷ்டி, காதி ஷர்ட்டை, வெறும் கால். தினம் 60 கிலோமீட்டர் ஓடுவார் சார். மேங்களூரில் நான் நீ எடுத்துக்காமி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலலாம் வந்தோம். வெறும் பேர் ஃபுட்டில் 60 கிலோமீட்டர் ஓடுவார். அவர் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலலாம் கவர் பண்ணியிருந்தாங்க. டெய்லி 60 கிலோமீட்டர் ஓடுவார்னா நீங்கள் மவுண்ட் ரோட்டில் ஓடுறத பார்க்கலாம், பீச்சில் ஓடுறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து பேசும்போது இந்த இது ப்ரஷ் பண்ணுற மாதிரி நமக்குள்ளே இன்கல்கேட் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்களா சார்? ப்ரஷ் பண்ணுறதுக்கு யாரும் புஷ் பண்ணலை. சின்ன வயசில் புஷ் பண்ணாங்க, எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அது நம்ம கூட ஒரு ஹேபிட்டாகவே ஒட்டிக்கிச்சு. அதே மாதிரி இது ஒட்டணும். அந்த ஃபீல்டில் நான் பெஸ்ட்டாக ஆகணும்னா அதில் நான் ஒட்டி தான் ஆகணும். அந்த பெஸ்ட்டு நான் ஒட்டலைன்னா என்னால் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு யூடியூப்பில் வீடியோ பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால உங்களுக்கு அது ஈஸியாக ஒட்டிடுச்சு சார். பிடிக்காத விஷயத்த ஒட்டணும். எக்ஸசைஸ் பண்ணுறது என்ன ரொம்ப பிடிச்சா பண்ணுறோம். நீங்கள் ஒரு வாரத்தில் 4 நாள் பார்க்குறீங்கல்ல. சம்டேஸ் ஐ கெட் வெரி டயர்ட். சம்டேஸ் எனக்கு தூக்கமே வரும். இங்கே ரெக்கார்ட் பண்ணுறச்ச கூட தூக்கம் வரும். தட் மீன்ஸ் தட் டே ஐ ஹவ் டன் மோர் தென் யூஸ்வல். ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் பண்ணிகிட்டு இருந்தது போக இன்றைக்கி என்னால் 80 minutes a டே பண்ண முடியுது. எப்படி? ஒன்லி கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ். ஸோ கன்சிஸ்டன்சி இருக்கணும். ரெயின் ஆர் ஷைன் நம்ம அதை வந்து பண்ணிடணும். இன்றைக்கி நீங்கள் 1/2 கிலோமீட்டர் நடந்தீங்கன்னா அடுத்த நாளைக்கு 600 meters நடப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிட்டே போனீங்கன்னா 5 வருஷத்தில் யூ வில் டூ 5 kilometers. ஓகே சார், ஃபைன். தேங்க்யூ சார். ஸோ செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியன்றதை ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.